இது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எடுத்த விளாகுங்க. நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்து இப்போ எடுத்து இதை போஸ்ட் பண்ணுறேன். இந்த கோலம் போட்டுட்டு இருக்கிறப்பயேவும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததுங்க. இது கிராமத்தில் நம்ம கோலம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நம்மளை சுற்றி நிற்பாங்க. சீக்கிரமாகவே நாமளும் எழுந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிடுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் இந்த பூ வர, இந்த கலர் போடு, இது நல்லா இல்லை, இது இப்படி போட்டுருந்தா நல்லா இருக்கும்னு மாற்றி மாற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் கதவை தட்டி என்னாச்சு இன்னும் எழுந்திருக்கலன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. நம்ம டவுன்ல இருக்கிறதுனால அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே இல்லைங்க. எவ்வளோ நேரம் தூங்கினாலும் யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஏன் இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிறீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. என்னதான் நம்மளை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் நம்ம ஒரு அனாதை மாதிரி தான் வாழ்கிறோம். கிடைக்கிறப்ப தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவோம். ஆனால் அங்கே போகிறப்பயே எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, ஏன் இவ்வளோ நாள் வரலன்னு கேட்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் எல்லாரையும் மிஸ் பண்ணுறீங்களா? இந்த பொங்கலுக்கு எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாரோட சந்தோஷமா இருங்க. நாங்களும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்கள் மாமியார் ஊருக்கு தான் போகிறோம். நாங்களும் அங்கே இருந்தே சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.